ஏய்யா, நீதிபதி ஆயிட்டாங்கன்னு பேப்பர்ல போட்டுருக்குது. வக்கீல் உட்கார வேண்டிய இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. 24 ஹவர்ஸ்ல இறக்கிட்டானுங்களா? உனக்கு வழக்கம் போல விஷயமே தெரியாதா? செண்பகவல்லிக்கு வாதாடுறதுக்காக ஜட்ஜி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. மிலாட், இது முடிஞ்சு போய் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு வழக்கு. குற்றவாளியை குற்றத்தை ஒத்துக்கிட்டு தூக்கு தண்டனைக்கு தயாரா இருக்கார். அப்படி இருக்கும் போது அவன் கொலையே செய்யலேன்னு இந்த அம்மா இந்த வழக்க மறுபரிசீலனை கொண்டு வந்திருக்காங்க. மனிதாபிமானத்தின் அடிப்படையில தான் இந்த வழக்கு மறுபரிசீலனைக்கு வந்திருக்கே தவிர ராஜசேகர் நிரபராஜா இருக்க கூடுமோ என்கிற சந்தேகத்தின் பேர்ல மறுபரிசீலனைக்கு வரல அப்படிங்கறத கோட்டாருக்கு மிக தெளிவாக நான் தெரியப்படுத்துகிறேன். மிலாட், எத்தனையோ கேசஸ்ல நிர்பந்தத்தின் காரணமா நிரபராதிகள் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ மறுபரிசீலனை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் விடுதலை ஆயிருக்காங்க. இதையும் இந்த கோர்ட் நிறைய தடவையே சந்திச்சிருக்கு. அவர் ஏன் குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு? உண்மையான கொலையாளி யார்? எதனால கொலை நடந்தது? இதையெல்லாம் ஆராயறதுக்காகத்தான் தகுந்த ஆதாரங்களோட இன்னைக்கு நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். மிலாட், இந்த கேஸ் சம்பந்தமா சில சாட்சிகளை விசாரிக்கிறதுக்கு எனக்கு கோர்ட்டோட அனுமதி தேவை. எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. இது 10,000 தடவைக்கு மேல சொல்லிட்டேன். So, you are Mr. Sendil. ஆமா. Mr. Sendil, இப்போ ஒரு புத்தகத்து மேல சத்தியம் பண்ணீங்களே, அது என்ன புத்தகம்னு உங்களுக்கு தெரியுமா? பாடறிய, படிப்பறிய, பள்ளிக்கூடம் நானறிய, ஏடறிய. போதும் போதும், நல்லாவே பாடுறீங்க. ரொம்ப நன்றிமா. ஆனா இங்க வேண்டாம், தனியா மேடை போட்டு கச்சேரி வச்சுப்போம். அது இல்லங்க, நான் பொதுக்கூட்டத்துல மக்களை இழுக்கிறதுக்காக இப்படி பாடுவேன். அப்படியே கோர்ட்டையும் என் பக்கம் இழுக்கலாம்னு பாடுனேன். பாட்டு நல்லா இல்லையா? ஐயா, அசத்து நீங்க போங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு கட்சி இருக்கே, அந்த கட்சிக்கு யார் தலைவர்? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க பேப்பரே பாக்குறது இல்லையா? அனுதாப கூட்டத்திலே அறிவிச்சிட்டாங்களே நான் தான் தலைவர்னு. ஐ சி, அப்ப நீங்க தான் தலைவரா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒருவேளை மிஸ்டர் ஆத்மநாதன் உயிரோடு இருந்திருந்தா வந்திருக்க முடியாத. அதனாலதான் அவர் அப்படியே கொலை பண்ணிட்டீங்களா? ஐயோ கைக்குழமை, என்ன இப்படி கேக்குறீங்க ஐயா? அப்படின்னா இவர்தான் ஆத்மநாதனை கொலை பண்ணிருப்பாருன்னு சொல்றீங்க. ஐயா, நீங்களே இப்படி சொல்றீங்களே, சத்தியமான நிரபராதி. பொதுக்குழு கூடுற நேரத்துல இப்படி போயல கிளப்பிட்டீங்களே, செயற்குழுல கூட என்ன சேர்க்க மாட்டாங்களே. சோ மிஸ்டர் செந்தில், மிஸ்டர் ஆத்மநாதனை நீங்க கொலை செய்யல? இப்ப இருக்கிற கட்சி மேல ஆணைய சொல்றேன், சத்தியமா நான் கொலை செய்யல. வேணும்னா அந்த புத்தகத்தை எடுத்து சொல்லுங்க, இன்னொரு தடவை சத்தியம் பண்ணி. இல்ல நான் உங்களை நம்புறேன். மிஸ்டர் செந்தில், அத பாருங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் செந்தில், அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஐயோ தெரியுமே. எப்படி தெரியும்? ஒரு நாள் ராத்திரி அருவாளோட. ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லுங்க, இந்த அம்மா மிரட்டுறாங்க. மிஸ்டர் செந்தில், கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு நாள் ராத்திரி அருவாளோட. எங்க உன் தலைவர்? தன்னை மரம் தூங்குறாரு. போய் எழுப்பு. எதுக்கு? நான் அவரை கொலை பண்ணணும். கொலை பண்ண போறியா? எது கொலை பண்ண போறியா? அதுக்கு நான் எழுப்பணுமா? ஆமா, தூங்குறவரை கொலை பண்ணா தர்மம் இல்ல. எழுப்பி கொலை பண்றது மட்டும் தர்மம்ங்கறியா? அது உங்க சொந்த விஷயம், நான் தலையிடல. இப்ப நான் என்ன செய்யணும்? நட. நீங்க கத்தி எடுத்தா நடக்க முடியும். தலைவரே, இவ உங்களை கொலை பண்ண வந்திருக்கா. இவர்தான் எங்க தலைவர். ஐயோ, தலைவர் போயிட்டாரு. தலைவரே, நீங்க தான் எனக்கு வாழ்வு கொடுக்கணும். என்னடா அது குழப்பமா இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. இந்த பாருங்க, பிறந்ததுல இருந்து நான் ஜெயில இருந்து பழகிட்டேன். இந்த புதுசா வந்திருக்கானே ஒரு ஆளு, அதான் அந்த இன்ஸ்ல. ஐயோ, அந்த வந்திருக்காரு அந்த சப் இன்ஸ்பெக்டர். அவர் என் பொழப்பிலே கை வச்சுட்டாரு. என்ன யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு எல்லா ஊருக்கும் சர்க்குலர் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு சோத்துக்கு வழி இல்லாம பண்ணிட்டாரு. அப்படியா? ஐயா, நான் உங்களை கொலை பண்ண வந்தேன்னு ஒரே ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரே ஒரு தடவை நீங்க போன் பண்ணுங்க. அவங்க என்ன கைது பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு திங்கிறதுக்கு சோறும் தங்குறதுக்கு இடமும் கிடைக்கும். அவ்வளவுதானே? போங்கடா. ஏண்டா, என் தொகுதியில அனாதையா ஒரு பொண்ணு, அவ திங்கறதுக்கு சோறும் தங்கறதுக்கு இடமும் இந்த சமூகம் கொடுக்கல. இல்ல,
ஒரு சிறைச்சாலை தான் கொடுக்குதா? ஆமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த எம்பி பதவி எனக்கு அவசியமாடா? ஏய், முதல்ல எரியற கொள்ளிய அணைக்கணுடா. பசியில துடிக்கிற அந்த பொண்ணுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. ஆமா, ரொம்ப பசிக்குது. பாப்பா, நீ போய் கை கால் அலம்பிட்டு வா. குளிச்சுட்டே வரேன். அதுவும் சரிதான். டேய், நீ போய் நான் தேய்ச்சிக்கிற சோப்பு, நான் துவட்டிக்கிற டவல், நான் பூசிக்கிற பவுடர் எல்லாத்தையும் எடுத்து கொடு. வரும்போது வாசனையா வரட்டும். என்ன பாப்பா? கற்பூர புத்தி கப்புன்னு புரிஞ்சுக்கிச்சு. சோப்பு டவல் ரெடி. மிஸ்டர் செந்திலோட சாட்சியப்படி ஆத்மநாதனோட பெட்ரூமுக்கு செண்பகவள்ளி போயிருக்காங்கிறது தெரிய வருது. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். விலாட், இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட செண்பகவள்ளிய என்னோட அடுத்த சாட்சியா விசாரணை பண்றதுக்கு எனக்கு அனுமதி வேணும். ப்ளீஸ் ப்ரொசீட். ஏமா, தலைவர் தான் உனக்கா அங்க ரூம்லயே காத்துட்டு இருந்தார்ல, அப்புறம் நீ ஏன் பாத்ரூம் வழியா தப்பிச்சு போன? தப்பு இல்ல அது? தப்பிச்சு போனது தப்பு இல்லம்மா, அவனை அன்னைக்கு கொல்லாம போனதுதான் தப்பு. அவரோட உயிரை குறிப்பாக்குற அளவுக்கு அவர் என்ன தவறு செஞ்சாரு? அவரோட சாவுக்கு தான் இந்த நாடே கண்ணீர் விடுதே. அன்னைக்கு என் அம்மாவை கற்பழிச்சத பாத்திருந்தா கண்ணீர் விட்டு காரி துப்பு இருக்கும். காப்பாத்து போன எங்க அப்பாவை என் கண் முன்னாலேயே துடிக்க துடிக்க சாகடிச்சான். நான் அழுது குழம்புனேன். நான் அனாதை ஆயிட்டேங்கிறதுக்காக இல்ல, அண்ணன் தம்பி முகத்தை தலை நிமிர்ந்து பாக்குறதுக்கே கூச்சப்படுற எங்க அம்மாவை நடத்த கேட்டவன கதை கட்டினான். எங்க அம்மா நடத்த கெட்டத எங்க அப்பா பார்த்ததாகவும், ஆத்திரத்துல எங்க அம்மாவை கொண்டுட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் கோட்டை நம்ப வச்சு சட்டத்திலிருந்து தப்பிச்சுட்டான். எந்த சட்டத்தை அவன் ஏமாத்தினானோ அதே சட்டத்தை நானும் ஏமாத்தணுங்கிறதுக்காக தான் 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷமா போலீஸை ஏமாத்தி நாடகம் ஆடினேன். அந்த நாடகத்துல நான் ஜெயிச்சும் காட்டினேன். இந்த என் வெற்றியில ஒரு பாவமும் அறியாத அந்த மனித தெய்வத்துக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சிருந்தா, எனக்கு நியாயமா இருந்திருந்தாலும் அந்த பாவத்தை நான் செஞ்சிருக்கவே மாட்டேன். சபாஷ், கதை ரொம்ப நல்லா இருக்கு. இத சினிமாவா எடுத்தா கண்டிப்பா சில்வர் ஜூப்ளி ஓடும். என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லணும்னு வக்கீலம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அவங்க எப்பவுமே இப்படித்தான் வழக்கமா ஏதாவது ஜிக்ஜாக் பண்ணி கேஸ ஜெயிச்சிடுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல ஜெயிக்கவே முடியாது, அவ்வளவு கஷ்டம். இருக்கட்டுமே, எந்த ஜிக்ஸாகும் பண்ணாம இந்த கேஸ நான் ஜெயிச்சு காட்டுறேன். மிலாட், இந்த கேஸ மறுபரிசீலனை செய்யணும்னு நான் அனுமதி வாங்கியிருக்கேன். ஆத்மநாதனை இந்த பொண்ணு கொலை பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு கோர்ட்டோட பர்மிஷன் தேவை. பெர்மிஷன் கிராண்டட். இந்த வழியா தான் உள்ள நுழைஞ்சேன். ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள வந்தனா பாத்ரூம் கதவை சாவித்து வரது வழியா அவர் எங்க துப்பாக்கிய வைக்கிறாரு, எங்க சாவிய வைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு இங்க இருந்துதான் அந்த சாவியை எடுத்தேன். இந்த பீரோவில இருந்துதான் இந்த துப்பாக்கி எடுத்தேன். அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடிதான் அவருக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். பிறந்த நாள் விழா முடிஞ்சதும் அவர் வந்தாரு. இந்த இடத்துல நின்னுதான் அவரை நேருக்கு நேரா துப்பாக்கியால சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நடந்தது உங்ககிட்ட சொல்லிட்டேனே. மிலாட், இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாவே எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. ராஜசேகர் தான் தான் இந்த கொலையை செஞ்சதாக சொன்னாரே ஒழிய எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ இந்த கொலையை அவர் எப்படி செஞ்சிருப்பார்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. செண்பகவள்ளி, இவ்வளவு நேரம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் கூட ராஜசேகர் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பார் நீங்க வாதிக்கிறீங்களா? சமீபத்துல நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன்.
அதுல மகாத்மா காந்தி வேஷம் போட்டு ஒருத்தர் நடிச்சார். அதுக்காக அவரை எல்லாரும் மகாத்மா காந்தி ஏத்துக்க முடியுமா? ஏன் நேத்து ஒரு நாடகம் பார்த்தேன், அதுல சாக்ரட்டிஸ் ஒருத்தர் நடிச்சாரு, அதனால அவர் சாக்ரட்டிஸ் ஆயிட முடியுமா? ராஜசேகர் மாதிரி இந்த பொண்ணு நடிச்சாங்கிறதுக்காக இவதான் ஆத்மா கொண்டான்னு சொன்னா எப்படி ஒத்துக்க முடியும்? ஐ வாண்ட். மிலாத், இடம் விட்டு இடம் மாத்தின காரணத்துக்காகவும் ஒரு பொண்ணுக்கும் தனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்ன காரணத்துக்காகவும் ஆத்திரப்பட்டு மிஸ்டர் ராஜசேகர் மிஸ்டர் ஆத்மநாதனை கொலை பண்ணார்னு சொல்லும் போது அதை நம்புற நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தன்னோட குடும்பத்தையே அழிச்சவன், தன் தாயின் மரணத்து மேல பழைய சுமத்திரமாங்கிற காரணத்துக்காக காத்திருந்து அந்த ஆத்மநாதனை இந்த செண்பகவள்ளி கொலை பண்ணான்னு சொல்லும் போது அதை மாத்திரம் இவர் ஏன் நம்ப மறுக்கிறாரு? இந்த அம்மா எந்த ஆதாரத்தை நிரூபிச்சுட்டாங்க, அதை இந்த கோர்ட் நம்ப மறுத்துடுச்சு. யுவர் ஆனர், திடீர்னு கொலை பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு துணிச்சல் இருக்கலாம், ஆனா திட்டமிட்டு கொலை பண்ற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கா, இல்ல திட்டம் போட்டு கொலை பண்ற அளவுக்கு இந்த பொண்ணு சட்டம் படிச்சிருக்காளா? ரெண்டும் இல்ல. படிப்பு வாசனை